அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல தொடர்ந்து நெறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தோட குணநலன்கள். இந்த ராசியில பிறந்தா நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றக்கூடியமான பலன்கள். வாழ்நாள் முழுக்கும் ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்து அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து கும்பராசி. காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அது என்னங்க மூலத்திரிகோணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவானுடைய 2 வீடு இருக்கு. ஒண்ணு மகரம், ஒண்ணு கும்பம். மகரத்துல அவரு ஆட்சி பலம் தான் பெறாரு. அதனால கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மூலத்திரிகோணம் பலம் பெறாரு. அவருடைய செல்லமான வீடுன்னு அர்த்தம். அப்ப மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு, அங்க சனீஸ்வர பகவான் இருந்தாலோ, இல்ல சந்திரன் அங்க இருந்தாலோ, ரொம்ப பலமானவங்க அப்படிங்கிறது அர்த்தம். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுறுசுறுப்பு. மகரமும் சரி, கும்பமும் சரி சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆனா கும்பத்த பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே லாப நோக்கோட நமக்கு ப்ராஃபிட் இருந்தா நம்ம இறங்கலாம். இல்லைன்னா நம்ம அடுத்தவன் சொல்றதுக்காக இறங்கக்கூடாது. அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கக்கூடிய வீடு. அடுத்தது 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு 10 வருஷமா வேலை செய்றோம், 20 வருஷமா வேலை செய்றோம். அந்த விஸ்வாசம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா, அந்த எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்ல கை வைக்கிறாங்களோ, இல்ல எனக்கு தகுந்த மரியாதை, மதிப்பு எல்லாமே இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, நிச்சயமா அந்த இடத்த விட்டு வெளிய வந்துருவாங்க. அந்த கும்பத்த பொறுத்தவரையும் ஸ்மார்ட். நமக்கு ஒரு விஷயம் இருந்தா, நமக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டா மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. நமக்கு எதுவுமே ப்ராஃபிட் இல்ல. சும்மா எதுக்குங்க விசுவாசத்துக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய பெர்சன். 2வது ஒரு விஷயங்களும் பிளான் பண்ணிருவாங்க. இந்த மாசம் இந்த கடன் அடைக்கணும். இந்த மாசம் இப்படி இருக்கணும். அடுத்த மாசத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பணத்த ரொம்பவே சிக்கனமா, சேமிப்பா பயன்படுத்தக்கூடிய ஆள்கள். அதே மாரி தனக்கு வேணும் அப்படின்னா என்ன வேணாலும் பிரம்மாண்டமான ஒரு காரா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன விஷயமுமே லேட்டா தான் வாங்குவாங்க. மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது 5 வருஷம் தள்ளி போகலாம், 7 வருஷம் தள்ளி போகலாம் ஒண்ணு வாங்குறதுக்கு. ஆனா வாங்கும்போது மத்தவங்க பிரமிப்பா வாய தொறந்து பார்க்குற அளவுக்கு தான் ஒரு பொருட்களும் வாங்குவாங்க. அது லேட்டா போனாலும் துளியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா வாங்குற ஒரு பொருளும் சூப்பரா வாங்குவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்தோடைய தன்மை. அதேபோல 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, சேமிக்க ஆரம்பிச்சுருவாங்க. சின்ன வயசுலேருந்தே சேமிப்பு மனப்பான்மை ரொம்ப அதிகம். நம்ம எப்படி இருக்க போறோம், பின்னாடி ஏது என்னன்னு தெரில. நம்ம எதுக்கு ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு, எதா இருந்தாலும் ஒரு சேவிங்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா வாழலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். கடின உழைப்பாளிங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு யோசிக்கக்கூடிய நபர்கள், டக்குன்னு சுறுசுறுப்பா செயல்படுத்திருவாங்க. இன்னைக்கு, நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்பான் பண்ற வேலை கும்பத்துக்கு என்னைக்குமே இருக்காது. ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமுடைய ராசி. கும்பத்துக்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த ஒரு வேலைய வாங்கி குடுத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சர்வை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் பணத்த ஹெல்ப் பண்ணா எனக்கு சர்வை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு ஹெல்பிங் யார் கேட்டாலும், கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு யோசிக்காம தன்னுடைய வேலைய விட்டுட்டு கூட வந்து ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்களும் ரொம்பவே அதிகமா இருக்கும். தனக்கு இல்லைன்னாலுமே யாராவது ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியாவது உதவக்கூடிய ராசியாக கும்பராசி இருக்கும். அது தவிர்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியா சாப்பிடவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வேலை, வேலை, வேலைன்னு வேலைய நோக்கி சுத்தி ஓடிட்டே இருப்பாங்க. டீ அதிகமா சாப்பிட்டு வேலை செய்ற ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 5 ராசியில கும்ப ராசி அதிகமா சொல்லலாம். அந்த வேலைய முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். அது மதியானமா இருக்கட்டும், சாயந்தரமா இருக்கட்டும், ஒரு வேலை இருக்குது, சாப்பாடு என்ன வேலைங்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாப்பாட கட் பண்ணிட்டு இந்த டீயிலேயே வாழ்க்கைய ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி. அதனாலேயே நெறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது, எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கும்பத்துக்கு நம்ம அதிகமா வரத பார்க்கலாம். அதேபோல மத்தவங்க உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சொந்தக்காரங்க எல்லாம் வேணும், வேணும்னு ஓடக்கூடிய ராசி. அது கடைசியில அவங்க என்னதான் பாதிப்பு குடுத்தாலுமே, இல்ல பரவால்ல இருந்துட்டு போகுது. 4 நண்பர்கள் வேணும், 4 சொந்தக்காரங்க வேணும் அப்படின்னு நைட்டு 10 மணியா இருந்தாலும் சரி, 11 மணியா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வந்து கும்பம் கண்டிப்பாக நிக்கும். நெறைய பேருக்கு ஹெல்பிங் பண்ணதுனாலயே நெறையா பேர் இவங்கள மறந்துர்றாங்க. ஆனா நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாத அளவுக்கு வெளிய இவங்களுடைய பணம் ரொம்பவே அதிகமா நிக்குது. யார்கிட்ட கேட்டாலும் திருப்பி பணத்த வாங்கவே முடியாது. ஆனா கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி பணத்த கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்காது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். குடுக்கும்போது குடுக்கட்டும், வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. நெறைய விஷயங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆதங்கப்பட்டுருவீங்க மத்தவங்க கிட்ட. அதனாலேயே வந்து இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன், இவன் ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன்னு உங்களுக்கு நெறைய பட்டப்பெயர்களும் குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ராசியும் 7வது ராசிய பிரதிபலிக்கும். அப்ப இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிய பிரதிபலிக்கிறதுனால, இவன் திமிரு புடிச்சவன்,
இவன் கொஞ்சம் அகங்காரம், இவன் கொஞ்சம் கோவக்காரன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து உங்களை அந்த மாதிரி பேசுகிறாங்க. 2வது உங்ககிட்டயே பணத்தை வாங்கிட்டு உங்களையே ஏமாற்றி உங்களையே இந்த மாதிரி வார்த்தைகளையும் சொல்லி காயப்படுத்துகிறாங்க. அதுதான் இன்றைக்கி முக்கியம். இன்றைக்கெல்லாம் 7 சனியால் கடுமையாக பாதிப்படையக்கூடிய ராசின்னு சொல்லலாம். ஏங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த 2.5 வருஷம் இல்லைங்க, இந்த 5 வருஷமாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்காங்க. நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே மாற்றிருக்கீங்க. இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசணும், இப்படியெல்லாம் அமைதியாக இருக்கணும், இப்படியெல்லாம் வந்து விவரமாக பொழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த 7 சனியில் தான் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு. சுயம்பு மாதிரி ஜெயிக்கக்கூடிய ராசி. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் இந்த சோதனைகள்லாம் கடந்து நிச்சயமாக சாதனை பெறக்கூடிய ராசியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு மட்டும்தான் கடவுள் உங்களை படைச்சிருக்காரு. அதனால தான் நீங்கள் காலபுருஷனுக்கே 11ஆவது வீட்டில் பிறந்திருக்கீங்க. நல்லது கெட்டது தெரியாது. திடீர்னு வந்து யதார்த்தமாக பேசக்கூடிய நபர்கள் இந்த நல்லது கெட்டது தெரியாமல் பேசுகிறனாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட உங்களால் ஜீரணிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாலோ, இல்லை நம்ம கூட இருக்கவங்க தப்பு பண்ணிட்டாலோ அதை ஏற்றுக்க முடியாத ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவனை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அடக்கக்கூடிய ராசி. கும்பத்தை பொறுத்தவரை நம்ம சண்டை அப்படின்னு போயிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மீறி தன்மானத்தை தொற்றுச்சுன்னா அப்படின்னா கும்பம் யார் சொல்கிறதையும் கேட்கவே கேட்காதுங்க. ரொம்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம். ஏன்னா காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் இருக்கிறனால கௌரவம், நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் நிறையா பிரச்சனைகள் வரும்போது, தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எதிர்த்து பேசுகிறத, இல்லை நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி லக்ஸுரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் லேட்டாக கிடச்சாலும் பரவாயில்ல, எனக்கு லக்ஸுரியாக இருக்கணும், லக்ஸரியாக வாழணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி. நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சகோதரனையும் சகோதரியும் விட்டு கொடுக்காத ராசி. அதுவும் மூத்த சகோதரன் மேலே ரொம்ப அன்பு, பாசம், பிரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் தன்னுடைய அண்ணன் என்னென்னு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ராசி. தன்னுடைய அண்ணன் குழந்தைகளாம் நல்லா இருக்காங்களா, தன்னுடைய குழந்தைங்க என்ன மாதிரி துணி போடுறாங்க, என்ன மாதிரி சாப்பிட்றாங்க, அது எல்லாமே அண்ணன் குழந்தைங்க வசதி இருந்தாலும் இல்லாட்டியும் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு டேக் கேர் பண்ணக்கூடிய ராசியாக நிச்சயமாக இருக்கும். எமோஷ்னலி ரொம்பவே வீக்கான நபர்கள்னு சொல்லலாம். கும்பத்தை பொறுத்தவரையும் எமோஷ்னலி ரொம்ப வீக். எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ராசி. 1000 பேருக்கு புத்திமதி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுது, தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக, சில சமயம் அவசரத்தாலையும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு முடிவு தவறாக எடுத்துருவாங்க. அந்த தவறாக எடுக்கக்கூடிய முடிவினாலேயே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ராசி. எப்போவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு, மரியாதை கொடுக்கவே இல்லை, கௌரவம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு அதை நினச்சி ஏங்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. நிறைய ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, கற்பனைகள் இருக்குது. அதையெல்லாம் நோக்கி ஓடுவாங்களா? சின்ன வயதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3மே காற்று ராசியாக இருக்கிறதுனால நம்ம வானவியல் சம்மந்தப்பட்ட, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகள் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அதிகமாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ராசியில் பிறக்கிறது தான் அதுக்கு காரணம். அதே போல் ஈகோங்கிறது அவரும் ரொம்பவே ஈகோங்கிறதும் சரி, கௌரவம் சரி அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள். அதனாலேயே நிறைய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் வந்து நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. என்னதான் நம்ம விட்டு கொடுத்தாலும் கடவுள் இவங்கள ஜெயிக்கிறதுக்கு தான் பிறக்க வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக. அதனால தான் கடவுளுடைய 11ஆம் அதிபதி தசாபுக்தி அந்த மாதிரி அது மாதிரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி ராசிநாதனாக வரதெல்லாமே ஒரு பெரிய யோகமான காரகம். அப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய ராசியில் பிறந்த இந்த கும்பராசி ஜெயிக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறத தவிர்த்து தோக்கறதுக்கு பிறக்கவே இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக அழுத்தமான ஆணித்தரமான உண்மை. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.